காற்றில்
எனக்காக பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக வணக்கம். கண்ணில் தமிழ் நாடு, நம் கண்ணகி பிறந்த நாடு, எத்தனையோ ஆராய்ச்சியில் புரிந்த நாடு, என் நாட்டில் பொன்னாட விளங்கக்கூடிய இந்த வேதபுரி நாட்டில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து கலைச்சன் என்று பெயர் பெற்று நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு தங்கை, ஒப்பற்ற தங்கை, என்னுடைய பாசமான தங்கை சென்று கல்யாணம் நம்ம தங்கச்சி दूर कर दे
மயக்கமென்ன இந்த மௌனமென்ன மணி மாளிகை தான் கண்ணே தயக்கமென்ன உங்கள் கலனமென்ன அன்பு காணிக்கை தான் கண்ணே அன்பு காணிக்கை தான் கண்ணே. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இன்பமாகவே இருக்கும். அம்மதி அம்மதி முன்ன உட்காந்து பேசாதீங்கம்மா. அப்படியா? புரிந்து கொண்டேங்க. நீ கவலைப்பட வேண்டாம். நானும் என் தந்தையை சந்தித்து நல்ல உண்மையெல்லாம் எடுத்து நாட்டு மக்கள் அறிய முறை பிரகாரம் திருமணம் ஏற்பாடு செய்கிறேன். சரிங்க. சற்று நேரம் ஓய்வெடுக்கலாமே. எங்கதான் சென்றிருப்பார்? ஒருவேளை அங்கும் சென்று போலாம். சரி, இன்னும் சதுரம் சென்று பார்க்கலாம். அம்மா, ஏய், யாரு? என்ன சொல்றது? என்னுடைய தங்கை சொல்றதுக்கு வெட்கப்படுகிறது, வேதனைப்படுகிறது. என் முகத்துல போய் காண்டாம. வீணாக கோபம் கொள்ள வேண்டாம். நடந்த உண்மை இன்னொரு தெரிந்தால் உங்களுக்கு கோபமே வீட்டில் சமைப்பதற்கு தண்ணியே இல்லை என்ன உங்களோட சென்று தண்ணீர் கொண்டு வரலாம் என்று சொல்லிடுங்க. அந்த பாவி என்னை கற்பழிக்க வைத்திருக்கும் பொழுது நாட்டு இளவரசர் தான் ஓடி வந்து என் நல்லா பெருமையா சொல்லு. இவர் இந்நாட்டு இளவரசர் அண்ணா. தங்கா கல்யாணம் செய்து சொல்லுங்கண்ணா. அவர் யாரும் தவறாக பேசி ஆமாண்ணா. நான் இஷ்டம் பண்ணி அவர் புறப்பட்டு சரி வரீங்க. நான் வாங்கி ஒரு யாரு உடன் பிறந்த அண்ணனுக்கு மச்சான். அதேதான். ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் யாரும் தெரியாமல் தவறாக பேசிவிட்டேன். அதனால மன்னித்து விடுங்கள். உடைய பெயர் கலைச்செல்வன். உடைய மனதில் என்ன நினைக்கிறார் எனக்கு புரிந்துவிட்டது. நாங்கள் சாதாரண ஒரு ஏழ்மை குடும்பத்தில் உள்ளவர். இவங்க யாரோட இருந்தவர்? நாட்டின் இளவரசர். கோபத்துக்கு உரிய கலைச்செல்வன். நாமளோ சாதாரண குப்பை விடுத்து விட்டாயா? காதலுக்கு உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. காதலுக்கு ஜாதி மதம் என்பது கிடையாது. உடைய தங்கையை காதலிப்பது உண்மை. இருந்தாலும் உடைய மனதில் என்ன நினைக்கிறார் எனக்கு புரிகின்றது. நம்முடைய தங்கையை உயிருக்கு உயிராக காதலித்து விட்டீங்க. இந்நாட்டு இளவரசர் கைவிட்டு விடுவார் என்று நினைக்கிறேன். அந்த எண்ணம் ஒருபொழுதும் உங்களுக்கு வரக்கூடாது. இப்பொழுது நீதிமன்றத்துக்கு சென்று என் தந்தையை சந்தித்து நடந்த உண்மையெல்லாம் எடுத்து கூறி நாட்டு மக்கள் அறிய முறை பிரகாரம் திருமணம் ஏற்பாடு செய்கிறேன். அப்படி என் மீது உங்கள் இருவருக்கும் நம்பிக்கை இல்லை என்றால் இப்பொழுது வாருங்கள் நீதிமன்றம். இன்னும் நம்முடைய சாலையின் ஒரு கிராமத்தை சேர்ந்த அன்பே சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து